தற்போதைய அண்மை செய்தி. நாடு முழுவதும் எத்தனை போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மையங்கள் இயங்கி வருகிறது என்று அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் நாடாளுமன்றத்திலே சில கேள்விகளை இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார். சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறையினுடைய அமைச்சருக்கு அந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக போதைப் பொருள் விழிப்பு மையங்கள் நாட்டில் எவ்வளவு இயங்குகிறது, அதே போன்று அப்படியானால் நாட்டில் மது மற்றும் போதை புழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான போதை ஒழிப்பு மையங்களுடைய விவரம் மாநில வாரியாக அவர் கேட்டிருக்கிறார். அதே போன்று கடந்த 3 ஆண்டுகளில் இந்த மையங்கள் மூலமாக அனுமதிக்கப்பட்ட போதை பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய போதை பழக்கத்திலிருந்து பாதிக்கப்பட்டவருடைய நபர்கள், குடும்பங்கள், அவர்களுக்கு அளிக்கப்பட்ட உதவிகள், நிதி, இது பற்றிய விவரங்கள் குறித்து அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறையுடைய அமைச்சர் வீரேந்திரகுமார், சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறையால் இந்த கண்காணிக்கக்கூடிய மாநில வாரியாக போதைப் பொருள் ஒழிப்பு மையங்களுடைய விவரங்களை 3 ஆண்டுகளில் இந்த மையங்களால் பயனுள்ளவர்களுடைய எண்ணிக்கையை அவர் மாநில வாரியாக பட்டியலிட்டிருக்கிறார். போதை மறுவாழ்வு மீட்பு மையங்கள் மற்றும் ஆலோசனை மையங்கள், அதே போன்று மாவட்ட வாரியாக கூடுதல் மறுவாழ்வு மையம், மாநில அளவிலான போதைப் பொருள் மறுவாழ்வு மைய நிறுவனங்கள், போதை மறுவாழ்வு மையங்கள் அளிக்கக்கூடிய மருத்துவ உதவிகள் என 757 மையங்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் மற்றும் 35 மையங்கள் இயங்கி வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் ஆந்திர மாநிலத்தில் 33, அருணாச்சல பிரதேசத்தில் 7, அசாமில் 36, பீகாரில் 15, ஜார்க்கண்ட் 2, சண்டிகரில் 2, அதே போல சத்தீஸ்கரில் 7, டையூ டாமன் ஆகிய பகுதிகளில் 2, டெல்லியில் 31, கோவாவில் 4, குஜராத்தில் 24, ஹரியானாவில் 30, இமாச்சல பிரதேசத்தில் 8, ஜம்மு காஷ்மீரில் 34, ஜார்க்கண்டில் 8, கர்நாடகாவில் 38, கேரளாவில் 25, லடாக்கில் 2, மத்திய பிரதேசத்தில் 44, மகாராஷ்டிராவில் 56, மணிப்பூரில் 35, மேகாலயாவில் 4, மிசோரம் மாநிலத்தில் 16, நாகாலாந்தில் 15, ஒரிசாவில் 55, பாண்டிச்சேரியில் 4, பஞ்சாபில் 10, ராஜஸ்தானில் 45, சிக்கிமில் 4, தமிழகத்தில் 35, தெலுங்கானாவில் 19, திரிபுராவில் 7, உத்தரப்பிரதேசத்தில் 75, உத்தரகாண்டில் 9, மேற்கு வங்கத்தில் 23 என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இது அதிகமான மையங்கள் உத்தரப்பிரதேசத்தில் 75, மகாராஷ்டிராவில் 56, ஒரிசாவில் 51, ராஜஸ்தானில் 44, மத்திய பிரதேசத்தில் 44 என அதிக போதை மறுவாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் பட்டியலிட்டிருக்கிறார். அதே போன்று கடந்த 3 ஆண்டுகளில் 2021, 22, 22, 23, 23, 24, 24, 25 தற்போது வரை இந்தியாவில் மாநில வாரியாக போதைப் பொருள் அந்த மையங்கள் பயன்பெற்றவர்களுடைய புள்ளி விவரங்களை தெரிவித்திருக்கிறார். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 36 மாநிலங்களில் எவ்வளவு பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்கிற விவரம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவரங்களில் இந்தியாவில் 2021-22 அதாவது 2,90,099 பேரும், 2022-23 3,58,134 பேரும், 2023-24 ஆண்டில் 6,06,167 பேரும், 2024-25 தற்போது வரை 7,80,868 பேர் என இந்த புள்ளி விவரங்கள் அதிர வைக்கக்கூடிய புள்ளி விவரங்களாக இருக்கிறது. போதையால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் பல மடங்கு அதிகரித்து வருவதையே இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 2021-22 3,938 பேரும், 2022-23 3,668 பேரும், 2023-24 15,938 பேரும், 2024-25 தற்போது வரை 41,969 பேர் என அதிர்ச்சி ஊட்டக்கூடிய புள்ளி விவரங்களாக போதை பழக்கத்திற்கு ஆளாகி மறுவாழ்வு மையங்களில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. குறிப்பாக திமுக ஆட்சியில் இது பல மடங்கு எதிரி இருப்பதையே இது காட்டுகிறது. குறிப்பாக போதையால் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கு இது போன்ற நிதி வழங்கப்படுகிறது என்கிற கேள்விக்கு, அதாவது இந்த நிதியுதவி நேரடியாக வழங்கப்படவில்லை என்றும் மது மற்றும் போதை பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட நபருடைய குடும்பங்களுக்கு இந்த மையங்கள் மூலமாக ஆலோசனைகள், சேவைகள் மற்றும் அவர்கள் வீட்டிற்கு செல்லுகிற போது மருந்துகள் வழங்கப்படுவதாக மத்திய அமைச்சர் பதிலளித்திருக்கிறார்.
குழந்தைகளுடைய வாழ்க்கை திறன் மற்றும் போதைப் பொருள் பற்றிய கல்வி விழிப்புணர்வு ஆசிரியரை கொண்டு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், பள்ளி மாணவர்களிடையே போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கல்வி கூடங்கள் வழியாக இந்த விழிப்புணர்வு செலுத்தப்படுவதாகவும் மத்திய அமைச்சருடைய பதில் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் குறிப்பாக சமூக நோக்கத்தோடு எழுப்பப்பட்ட இந்த கேள்விகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற புள்ளி விவரங்கள் தமிழகத்தினுடைய இந்த போதை மறுவாழ்வு மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மையங்களில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பது திமுக ஆட்சியில் பல மடங்கு அதிகரித்திருப்பதையே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது.